இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா 2026 எலெக்ஷன் வரதுனால எல்லாருமே எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து சொல்லியிருப்பாங்க. அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்தா நம்மளோட அப்ளிகேஷன்லாம் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு இப்போ ஃபைனல் லிஸ்ட் வெளியிட்ருக்காங்க. அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் நம்மளோட நேம் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணி பார்க்கறத நான் சொல்ல போகிறேன். வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் போய்க்கோங்க. க்ரோம் ப்ரௌசரில் மேலே ஈஸி சர்ச்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் சர்ச்சின் எலக்ட்ரோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே 3 ஆப்ஷன் வரும். அந்த 3 ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சர்ச் பை எபிக்ன்றது நம்மளோட ஓட் ஐடியோட நம்பரை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது சர்ச் பை டீடைல்ஸ்ன்றது நம்மளோட நேமை வச்சு நம்ம வந்து நம்ம ஓட் ஐடி லிஸ்ட் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறது. மூணாவதாக இருக்கிறது நம்மளோட மொபைல் நம்பரை வச்சு நம்ம லிஸ்ட் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பை எபிக்கில் போய் பார்க்கலாம். லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துக்கோங்க. எபிக் நம்பர் வந்து உங்களோட ஓட் ஐடி நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸ்டேட்டு தமிழ்நாடு கொடுத்துக்கோங்க. கீழே அந்த கேப்சாவை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்ட்ரை கொடுத்து சர்ச் கொடுத்தோன்னே உங்களோட நேம் லிஸ்ட் வந்துருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு நேம் வந்துடும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஓரளவுக்கு வரும். நீங்கள் அந்த வியூ டீட்டெயில்ஸ் அதை கொடுத்தீங்கன்னா உங்களோட நேமு உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக டீட்டெயில்ஸாக வந்துடும். அது லாஸ்ட்டாக வேணால் நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுக்கணுனாலே அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த பூத்தில் ஓட்டு போகணுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்துடும். அப்படியே பேக்கை வந்துட்டு இப்போ எப்படின்னா ரெண்டாவது இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணாவது தான் யூஸ் பண்ணோம். இப்போ மூணாவது இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பை மொபைல் நம்பரை வச்சு நம்ம மொபைல் நம்பரை வச்சு நான் சப்போஸ் வந்து நம்மக்கிட்ட ஓட் ஐடி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம மொபைல் நம்பரை வச்சு சர்ச் பண்ணலாம். ஓட் ஐடி இல்லை நம்மக்கிட்ட மொபைல் நம்பரும் நம்ம கொடுத்து நம்மக்கிட்ட மொபைல் நம்பரும் அந்த நம்பர் மிஸ் ஆகிடுச்சுன்னா ரெண்டாவதாக இருக்குது சர்ச் பை டீல்ஸ் வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட ரிலேஷனோட நேம் ஏதோ ஒரு நேமை கொடுத்து நம்ம சர்ச் பண்ணால் நம்மளோட நேம் லிஸ்ட் வந்துருக்கலன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறேன் நாங்கள். மூணாவது சர்ச் பை மொபைலில் போய்ட்டு அதேமாதிரி ஸ்டேட் கொடுத்துக்கோங்க. லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா கீழே வரங்க என்னோட மொபைல் நம்பர் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணல, அதனால் வந்து எனக்கு அந்த நம்பர் ஓடிபியும் வரல, எதுவுமே வரல. சப்போஸ் அந்த ஓட்டு ஐடிக்கு உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ஓடிபி வரும். நீங்கள் அதை என்டர் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்திருக்கலன்னு சொல்லிட்டு அது வந்துடும். அப்படி இல்லை எங்கள்கிட்ட ஓட் ஐடி நம்பரும் இல்லை மொபைல் நம்பரும் நான் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ரெண்டாவது சர்ச் பை டீட்டெயில்ஸ் வச்சு நம்மளோட ஓட் ஐடி வந்திருக்கலன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது எப்படின்னு சொல்கிறாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுவும் ஸ்டேட் கரெக்டாக கொடுத்துக்குவாங்க. லாங்குவேஜ் தமிழ் கொடுத்துக்குவாங்க. நேம் வந்து உங்களோட நேமை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. கீழே உங்களோட ரிலேட்டிவ் நேம் வந்து உங்கள் அப்பா பேரோ உங்கள் அம்மா பேரோ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்க நேமோ அந்த மாதிரி என்ன கொடுத்தீங்கன்னா வந்துடும். எங்கள் அப்பாவோட நேம் போடுறேன். நேம் என்டர் பண்ணி உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக பண்ணிக்கோங்க. கீழே ஜெண்டரை ஆனா பெண்ணாக கொடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே டிஸ்ட்ரிக்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு என்ன தொகுதி வருதோ அதை கொடுத்துக்கோங்க. கேப்ஸாவை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம் லிஸ்ட்டு ஃபைனலாக வந்திருந்தால் இதில் உங்களோட நேம் வந்துடும். அதுவும் டீடைல்ஸ் கொடுத்து நம்ம வேணால் பிரிண்ட் வேணால் எடுத்துக்கலாம், என்ன ஒன்று பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் இதுலேயும் வரல 3 ஆப்ஷனுமே நம்ம ட்ரை பண்ணி உங்களோட நேம் லிஸ்ட் வரல, உங்கள் நேம் வரலன்னா எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்ததெல்லாம் மேலே பிஎல்ஓன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும். அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு நேம் இருக்கா இல்லையா, இல்லை என்ன இஷ்யூனால உங்களோட நேம் வரல சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. அவங்க அதுக்குண்டான ஸ்டெப்பையும் எடுத்துப்பாங்க. அந்த ஃபைனல் லிஸ்ட்டில் உங்களோட நேம் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.